அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பெண் நட்சத்திரம் 1, 2, 3க்கு முதல்லையே கொடுத்துட்டேங்க பொருத்தம், ஆண் நட்சத்திர பொருத்தம். இப்போ விசாகம் நாளுக்கு மட்டும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு மட்டும் கொடுக்காம இருந்தேன். இப்போ பெண் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதத்துக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரம் பாதங்களை கொடுத்துருக்கேன். அஸ்வினி 11க்கு 9 பொருத்தங்க உத்தமம் 1, 2, 3, 4. ரோஹிணி 8 பொருத்தம் உத்தமத்தில் 1, 2, 3, 4 பொருத்தம் வருதுங்க. மிருக சீரிஷம் 9 பொருத்தம் உத்தமத்தில் வருதுங்க. 1, 2 பாதம் மட்டும் வரும். மிருக சீரிஸில் 8 பொருத்தம் உத்தமத்தில் 3, 4 பாதங்கள் மட்டும் வரும். இப்படியே லைனாக கொடுத்துருக்கேன். பூசம் 9 பொருத்தம் உத்தமம் எல்லாம் பாருங்கள். அதிலிருந்து எல்லாமே 4 பாதங்களுக்குமே வருதுங்க. இந்த விசாகம் 4ஆம் பாதத்துக்கு உண்டானது பாருங்கள், லைனாக 4 பாதங்களுமே வருது. அப்போ நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். பூசம் 9 உத்தமம், ஆயில்யம் 9 உத்தமம் 4 பாதங்களுக்கும் வரும். எல்லாமே மகம் 9 பொறுத்து உத்தமம், அஸ்தம் எல்லாமே வருதுங்க. சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, மூலம், திருவோணம், அவிட்டம் பாருங்கள். பெண் நட்சத்திரம் இந்த விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கணுங்க. பாதம் முக்கியமாக தெரியணுங்க. நட்சத்திரத்துடைய பாதங்கள் கண்டிப்பாக தெரியணுங்க. ஒவ்வொருத்தரும் நட்சத்திரம் மட்டும் சொல்கிறாங்க, நட்சத்திரம் மட்டும் சொல்லக்கூடாதுங்க, பாதமும் தெரியணும். ஜோதிடர் அணுகுனீங்கன்னா பாதம் சொல்லுவாங்க. அந்த பாதம் இருந்தால் தாங்க சரியான பொருத்தம் நம்மளுக்கு கொடுக்க முடியும். பாதம் இல்லாமல் நம்மளுக்கு பொருத்தம் சரி வராது. நட்சத்திரத்தை வச்சு மட்டும் நம்ம பொருத்தம் பார்க்க முடியாது, பாதங்களை வச்சும். இப்போ விசாகம் பாருங்கள் 4க்கு மட்டும் தனியாக வருதுங்க பொருத்தங்கள். 1, 2, 3க்கு தனியாக பொருத்தம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் நட்சத்திரத்தினுடைய பாதங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ விசாகம் 4 முதல்லையே கொடுத்துருக்கேன். 1, 2, 3 முதல்லே கொடுத்துட்டேங்க. இப்போ 4வது கடைசியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி அதை நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. பெண் நட்சத்திரம் விசாகம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அஸ்வினி நிறையா பெண் பிள்ளை நட்சத்திரத்துக்கு பொருந்துகிற மாதிரி வருது. அது அஸ்வினி, சதயம் நினைக்கிறேன். நிறையா பெண் பிள்ளை நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு சில நட்சத்திரம் எல்லாத்துலேயும் வர மாதிரி இருக்குங்க. அதனால் எல்லா 27 நட்சத்திர பெண் பிள்ளை நட்சத்திரத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு அதில் உங்கள் மகனுடைய நட்சத்திரம் எந்தெந்த பெண் பிள்ளை ஜாதகத்தில் நான் பொருத்தம் வருதுன்னு எழுதியிருக்கேன், உத்தமத்தில் வருதா மத்தியமத்தில் வருதான்னு எழுதியிருக்கேன். அந்த பெண் பிள்ளையுடைய நட்சத்திரமும் பாதங்களும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ விசாகம் 4க்கு மட்டும்தான் அஸ்வினி 9 பொருத்தம் வரும்னு நான் சொல்லலை. இன்னும் மற்ற நட்சத்திரங்களுக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள் பொருத்தமாக வரும். நீங்கள் அதை எல்லாமே நான் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அதை எழுதி வைக்க முடியும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. திருவோணம் பாருங்கள் 8 உத்தமம் 1, 2 எல்லாமே பாருங்கள். 1, 2, 3, 4 தான். எதிலிருந்து 1, 2, 3, 4 பாருங்கள். மிருகசீரத்திலிருந்து பூசத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 பாதங்களுக்குமே பொருந்தும். பூசம், ஆயில்யம், மகம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, மூலம், திருவோணம், அவிட்டம் எல்லாமேங்க 4 பாதங்களுமே பொருத்தமாக வருது. ஒன்று தாங்க இதில் மிருகசீரிஷம் மட்டும்தான் 2ஆக பிரிஞ்சு 1, 2, 3, 4ஆக பிரிஞ்சு. மீதி எல்லாமே பாருங்கள். அஸ்வினி ரோகிணியோட 1, 2, 3 எல்லாம் 4 பாருங்கள். சுபங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்.